ஹோட்டல் சுவையில் சென்னா மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 200 கிராம் கடலை வந்து 5 மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். இது குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சம் மல்லித்தழை எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு, சோம்பு 1/2 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், பட்டை ஒரு துண்டு, லவங்கம் 2, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன், நட்சத்திரப்பூ 1, கிராம்பு 2, பட்டை 1, 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டிருக்கேன். 2 தக்காளியும் சாப் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், வரமிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டாச்சு. போட்டு வதக்கிட்டு மல்லித்தழை போட்டு வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. கடலை வச்சு தண்ணியை விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நல்ல பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம கடலையை ஆட் பண்ணிடணுங்க. தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அப்புறமா கடலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். உப்பு நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம், தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கு வந்து மாவு உருட்டி எடுத்தாச்சுங்க. கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு, அப்புறம் கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் மல்லித்தழையும் போட்டு எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்கிடணுங்க. இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிடலாம். சப்பாத்திக்கு வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி சமோசா மாதிரி மடக்கி தேய்ச்சி போடணுங்க. போட்டிங்கன்னா நல்லா லேயராக கிடைக்கும், நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். நம்ம ரவுண்டாக தேய்க்கிறத விட இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள், சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ உப்பி வருது பாருங்கள். உப்பி வரும், ஆனால் லேயரில் இடையில வந்து ஏர்ப்புறம் வெளியில் போயிடுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். லேயரும் நல்லா கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சாஃப்டான சப்பாத்திக்கு சென்னா மசாலா கிரேவி அட்டகாசமாக இருக்கும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சென்னா மசாலா கிரேவி கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.